கொண்டவரே ஆண்டவா நந்தவனத்தினிலே நதியவனத்தினிலே பெரும்பூஜை கொண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும்பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும்பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தவனத்தினிலே நதியவனத்தினிலே பெரும்பூஜை கொண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும்பூஜை போடுகிறேன் ஓடிவா நீ ஓடிவா கோடி பூஜை கொண்டவரே குந்திரவும் செஞ்சவரே குலதெய்வமானவரே ஆண்டவா கோடி பூஜை கொண்டவரே குந்திரவும் செஞ்சவரே குலதெய்வம் ஆண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தி சிவமானவரே நான் வணங்கும் நாயகரே நாங்கள் இங்கு மாணவரே ஆண்டவா நந்தி சிவமானவரே நான் வணங்கும் நாயகரே நாங்கள் இங்கு ஆனவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா கைலாய நாயகரே காபால ஈஸ்வரரே மாயாண்டி உருவெடுத்த ஆண்டவா கைலாய நாயகரே காபால ஈஸ்வரரே மாயாண்டி உருவெடுத்த ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா புலித்தோல நின்றவரே புவியாடு நாயகரே மாத்தோல நின்றவரே ஆண்டவா புலித்தோல நின்றவரே புவியாடு நாயகரே மாத்தோல நின்றவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தவனத்தினிலே நதியவனத்தினிலே பெரும் பூஜை கொண்டவரே ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா நந்தவனத்தினிலே நதியவனத்தினிலே பெரும் பூஜை கொண்டவரே ஆண்டவா பெரிய ஆண்டவா உனக்கு பெரும் பூஜை போடுகிறேன் ஓடிவா அண்டமலர் 30 கோடியும் வாழ அரவ விஷம் உண்டவரனே அயலுடைய சிரம் கொய்தவாம் மான் குட்டி எலும்புகளை அன்புடனே பூண்ட சிவமே சிவமே இறைவா ஹரிராமன் அரசிங்கர் எடுத்துமே அவர் பிரம்மமீத்தீசாம் அகம் கொண்ட தாரிகா வனரிஷிகள் ஓவிய அத்திப்பசு நாகம் பூண்டாய் அனைவர்கள் துதித்திட மண்மழுவு எம்பிய அனைவர்கள் துதித்திட மான்மழுவு எம்பிய அரக்கன் முயலகனை மிதித்து அம்பலத்தில்லையில் திருநடன பாதனியோ அரக்கன் முயலகனை மிதித்து அம்பலத்தில்லையில் திருநடனபாதனியே அம்மை சிவகாமினேசா அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் மாணிக்கம் அருள் கவிக்கருள் தந்தவம் அணி மதுரை நகர் தண்ணில் 64 இரவு அவதாரம் ஆன சிவமியும் ஆன சிவமே தேவா தேவா இறைவா அவனில் அனைவரும் துதித்து கொண்டாடவே ஆங்காரமாகவே அவதாரம் செய்திட்ட அழகி பெரியாண்டவ சுவாமி துறைய முன்புகள் சொல்ல வந்தோம் உலகத்தில் எங்களை காத்தருள வேண்டும் அப்பா காத்தருள வேண்டும் அப்பா பெரியாண்டவா சாமி துறையே ஐயனே பல புராண கதைகள் சொல்லி வருகின்றோம் அதிலே ஒரு பகுதி
பகுதியாகத்தானே திகழக்கூடிய பெரியாண்டவர் சுவாமியுடைய அவதார திருக்கதையை இப்போது சொல்ல துவங்குகின்றோம். சுவாமி பெரியாண்டவன் என்று சொல்லுகின்றார்களே, ஆமா, பிள்ளையாரெல்லாம் வச்சு படைக்கிறாங்க, ஆமா, பெரியாண்டவன் சொல்றாங்க. ஆமா, இந்த பெரியாண்டவனா யாரு? இந்த கதையோட விளக்கம் எனக்கு தெரிவிக்க வேண்டும். பெரியாண்டவர் என்றால் சிவபெருமான். ஆமாம். ஏன் சிவபெருமான் பலவிதமான அவதாரம் எடுத்திருக்கின்றார். சரிதான். காஞ்சியிலே காமாட்சி அம்பிகையாக அம்பாள் பிறந்த பொழுது ஆமாம் ஏகாம்பரநாதராக அவதாரம் எடுத்தார். ஆமாம். அவருடைய திருமேனிக்கு ஒரு அவதாரத்திற்கு ஆ, அந்த அவதாரத்திற்கு திருமேனி சிலைகள் உண்டு. ஆமாம் ஆமாம். அதோ மதுரையிலே மீனாட்சியாக அம்பாள் அவதாரம் எடுத்தால் சரிதான். அங்கே ஆமா. சொக்கராத பெருமாளாக சிவபெருமான் அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்தார். அவருக்கு திருமேனி உண்டு அங்கே. ஆமாம். அதோ காசியிலே ஆமாம். விசாலாட்சி அம்பிகையாக சரிதான். அம்பாள் அவதாரம் எடுத்தார். ஆமாம். இவரோ காசி விஸ்வநாத பெருமாளாக அவதாரம் எடுத்தார். ஆமாம். அவருக்கு ஒரு திருமேனி அங்கு உண்டு. ஆமாம். ஆனால் இந்த பெரியாண்டவர் சுவாமிக்கு மட்டும் உருவம் இல்லாமல் ஆமாம். பூவுலகத்திலே பூஜை படையல்கள் செய்கின்றார்களே, அதனுடைய விளக்கம் கேட்கின்றீரா? ஆமாம் குருநாதா. அப்படியா? அதனாலே அந்த சிவபெருமானுடைய தன்புகளை ஆமாம். பெரிய ஆண்டவர் திருக்கதையை ஆமாம். சொல்ல துவங்குகின்றேன். சுந்தரி கலைவாணியே சொல்ல துவங்குகின்றேன். சொல்ல துவங்குகின்றேன். சுந்தரி கலைவாணியே. பக்கத்துணை இருப்பாய், அம்மா பக்கத்துணை இருப்பாய், பத்தினிய கலைவாணியே. பக்கத்துணை இருப்பாய், பக்கத்துணை இருப்பாய், மதினிய கலைவாணியே. எல்லாம் வல்ல கலைவாணி அம்மனை வணங்கி ஆமா முந்தி முதலாக ஆமா பிரம்மதேவன் கலைவாணி அம்மன் சரிதான். இருவரும் ஆமா சதியும் பதியுமாக சத்தியலோகத்தில் விட்டிருக்கின்றார். ஆமா. பரமசிவன் பார்வதி இருவரும் சதியும் பதியுமாக கைலாயத்தில் விட்டிருக்கின்றார். சாமி ஆமாம். சதி என்றால் என்ன, பதி என்றால் என்ன சாமி? சதி என்றால் மனைவி, பதி என்றால் கணவன். ஆமா அப்படியாகத்தானே ஆமா வைகுந்தத்திலே லட்சுமி தேவி நாராயணமூர்த்தி ஆமா இருவருமாக விட்டிருக்கின்றார். ஆமா. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய சரிதான். முச்சொல்களை செய்து வந்தார். ஆமாம். இதிலே பிரம்மதேவனுக்கும் எம்பெருமான் நாராயணனுக்கும் ஆமா. ஒரு பெருத்த சந்தேகம். என்ன சந்தேகம் சாமி? இந்த மும்மூர்த்திகளிலே ஆ, பரமசிவன் தான் பெரியவர். ஆமாம். ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே பெரிய தெய்வம் யார் என்று ஆமா. ஒருவருக்கு ஒருவர் இந்த எம்பெருமான் நாராயணனுக்கும் ஆமா. பிரம்மதேவனுக்கும் போட்டி வந்து விட்டது. போட்டி வந்து விட்டது. இந்த போட்டியாகப்பட்டது ஆமா. சண்டையாகத்தானே உருவெடுத்து ஆமா. சிவபெருமானிடத்திலே வந்தது. சரிதான். பார்த்தார் சிவபெருமான். ஆமா. ஐயா மாயவனே, எம்பெருமான் நாராயணா, பிரம்மதேவா, நீங்கள் இருவருமாகத்தானே ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆமா. உங்களிலே இருவரிலே யார் பெரியவர் என்று தெரிய வேண்டும் என்றால் இதோ நானே அண்ட சராசரமாகத்தானே அவதாரம் எடுக்கின்றேன். அவதாரம் செய்கின்றார். வானுக்கும் பூமிக்கு ஏகமயமாக நிக்க போறீங்க. ஆமாம். சரிதான். அப்பா நாராயணா, சாமி நீ என்னுடைய அடியை காண வேண்டும். ஆமாம். அடி என்றால் என்ன புரிகின்றதா? பாதம். என்னுடைய பாதத்தை காண வேண்டும். ஆமா. பிரம்மதேவா, நீ என்னுடைய முடியை காண வேண்டும். அப்படியே சொல்கின்றேன். அடிமுடியை யார் முதலில் காணுகின்றீர்களோ அவர்களே உலகத்திலே பெரியவர் என்றுதானே ஆமாம். வழங்கப்படுவார்கள். அப்படி என்று சொல்லி ஆமா. சிவபெருமானாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? அண்ட சராசரமாய் ஆதிசிவன் உருவெடுத்தார். அண்ட சராசரமா அந்த ஆதிசிவன் உருவெடுத்தார். அண்ட சராசரமாய் ஆதிசிவன் உருவெடுத்தார். அண்ட சராசரமா அந்த ஆதிசிவன் உருவெடுத்தார். ஆங்கார உருவெடுத்தார் ஆதிசிவ பெருமானோ. ஆங்கார உருவெடுத்தால் ஆதிசிவ பெருமானோ. ஆங்கார உருவெடுத்தார் ஆதிசிவ பெருமானோ. ஆங்கார உருவெடுத்தால் ஆதிசிவ பெருமானோ. வாமுக்கும் பூமிக்கும் ஏகமயமாகத்தான் எழுந்து நின்றார் சிவபெருமான். சிவபெருமான் பார்த்தார். அப்பொழுது என்ன அவதாரம் செய்யலாம் என்று தானே யோசனை செய்தார். யோசனை செய்தார். யார்? எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஆமா. பூமியை தோண்டி உள்ளே சென்றால்தான் ஆமாம். அந்த பரமசிவனுடைய பாதத்தை காண முடியும். ஆமா. அப்படி என்றுதானே சரிதான். வராக அவதாரம் எடுத்தாராம் கோவிந்தனும். வராக அவதாரம் எடுத்தாராம் கோவிந்தமும். வராக அவதாரம் எடுத்தாராம் கோவிந்தமும். வராக அவதாரம் எடுத்தாராம் கோவிந்தமும். வராகம் என்றால் வராக அவதாரம்னா என்னங்க? வராகம் என்றால் பன்றி அவதாரம். பன்றி அவதாரம். ஆமா ஆமா ஆமா. சரிதான். மனித உடலோடும் முகம் மட்டும் அந்த வராகத்தின் முகம் எப்படியாக அவதாரம் எடுத்து ஆமா. பூமியை துளைச்சு கண்டு எங்கே போகின்றார்? அடியையுமே காண வேண்டி எம்பெருமான் அங்கே வராரப்பா. அடியையுமே காண வேண்டி
வாராராமெங்கள் வராகமோ பூமியை தாழ்ந்து உழைத்து பூமியை துளைத்து வராக அவதாரம் எடுத்து ஆமாம். எம்பெருமான் நாராயணமூர்த்தி வருகின்றார். வருகின்றார். அப்பொழுது பார்த்தார் ஆமாம். பிரம்மதேவனாகப்பட்டவன் ஆ. என்ன அவதாரம் எடுக்கின்றார்? என்ன அவதாரம் எடுக்கிறார்? பறக்கின்ற பக்தியாக எடுத்தார் அவதாரம். பறக்கின்ற பச்சையாக எடுத்தாரங்க அவதாரம். பறக்கின்ற பக்தியாக எடுத்தார் அவதாரம். பறக்கின்ற பச்சையாக எடுத்தாரங்க அவதாரம். ஒரு பட்சியாகத்தானே ஆமாம். அவதாரம் கொண்டு ஆ. ஆகாயம் நோக்கி பறந்து வருகின்றார். ஆமாம். அப்பொழுது பார்த்தார் ஆ, வெகு காலமாக பறந்து கொண்டிருக்கின்றார். ஆ, எம்பெருமானும் வராக அவதாரம் எடுத்து ரொம்ப வருஷமா நோண்டிட்டு போயிட்டே இருக்கார். சரிதான். சிவபெருமானுடைய பாதத்தை ஆ, இவராலும் காண முடியவில்லை, ஆ, அவருடைய முடியையும் அவரால் காண முடியவில்லை. ஆமா. அப்பொழுது பார்த்தார் ஆ. அதோ சிவபெருமானுடைய தலையில இருந்து ஆ. ஒரு தாழம்பூவாகப்பட்டது ஆ, சடாபாரத்திலிருந்து இறங்கி ஆ, தவந்து தவந்து கீழே வந்து கொண்டிருக்கின்றது. ஆமாம். தாழம்பூவை கண்டுவிட்டான் பிரம்மதேவன். சரிதான். அந்த பட்சியாக இருந்தவர், ஆ, ஐயா தாழம்பூவே, சொல்லுங்க ஐயா. நில் 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 கொஞ்சம் பதில் சொல் சொல். நில், 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 கொஞ்சம் பதில் சொல் சொல் சொல். நில் 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 பதில் சொல் சொல் சொல். நில், 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 பதில் சொல் சொல் சொல். தாழம்பூவே, ஆ, நீ எங்கிருந்து வருகின்றாய்? நான் வெகு காலமா வந்து பரமசிவனுடைய தலைவாரத்திலிருந்து கீழே இறங்கி வரேன். சடாபாரத்தை வந்து கொண்டிருக்கின்றாய். ஆமா ஆமா. எவ்வளவு காலமா வந்துகிட்டு இருக்க? நான் ரொம்ப வருஷமா மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். என்னப்பா இது? அவருடைய முடியை காண வேண்டும், அப்படி என்றுதானே ஆ. பிரம்மதேவனாக விளங்கக்கூடிய நான் இந்த பட்சியாக அவதாரம் எடுத்து ஆமா. அவருடைய சிரசு நோக்கி ஆ. பல வருடங்களாக பறந்து கொண்டிருக்கின்றேன். ஆ. அதனால் ஆ. என்னுடைய சிறகுகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது. ஆ, இன்னும் எவ்வளவு நாளாகும் போய் பார்க்கிறதுக்கு? நான் மேல இருந்து கீழே வர்றதுக்கே இவ்வளவு காலமாகுது. ஆமா. நீ கீழே இருந்து மேல போகணும். கண்டிப்பா உன்னால பறந்து போய் பார்க்க முடியாது. அப்பா, ஆ. எந்தனுக்கு உதவியது ஆ, நீ செய்ய வேண்டும் தாழம்பூவே. எந்தனுக்கு உதவியது நீ செய்ய வேண்டும் தாழம்பூவே. ஐயா, எந்தனுக்கு ஒரு உதவி ஆமா ஆமா. நீ செய்ய வேண்டும் தாழம்பூவே. ஐயா, எந்தனுக்கு ஒரு உதவி நீ செய்ய வேண்டும் தாழம்பூவே. தாழம்பூவே, ஓ, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வாயா? கண்டிப்பாக செய்யறேன். என்ன உதவி வேண்டுமானு கேளுங்க, செய்யறேன். அதாவது ஆ. அந்த சிவபெருமானுடைய சடாபாரத்தை ஆமா. உச்சி முடியை நான் கண்டேன் என்றுதானே ஆ. எனக்காக ஒரு சிறு பொய் உரைத்தால் போதும் ஐயா. ஒரு சின்ன பொய் தானே சொல்லணும். ஆமா. கண்டிப்பா வந்து சொல்றேன். சொல்வாயா? ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோன்னே சொல்றேன். சொல்வாயா? கண்டிப்பா சத்தியமா அப்படி சொல்றேன். என்றால் நாம் இருவருமாக இப்ப கீழே இறங்கி போவோம். ஆமா. அப்படி என்று ஆ. தாழம்பூவும் ஆ. அந்த பச்சையாக இருக்கின்ற ஆ. பிரம்மதேவனோ பூலோகம் நோக்கி அங்கே அங்காரமாகவும் ஓங்கார ரூபம் கொண்டு ஓகிய வரார பெரியாயை கைப்பிடித்த என் பித்தனவன் ரூபம் கொண்டு என் பெரியாண்டவமான துறையே பெரியாண்டவனான துறையே பெறால் பெருத்தே நையனே பெரியாண்டவா விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் போர்களும் தான் புரிய அருவால் புரிந்திடும் அருவருத்தமும் தரித்தே வேதமோ வித்தகா ஞான் புகழை பாடவே முன்னே வந்தே அப்பாவராண்டி ஆண்டி பெரிய ஆண்டி ஐயா ஐயா ஆண்டி ஐயா நீ ஆள வந்த ஐயா பெரியாண்டானே அப்பா ராங்கார அப்பா ரூபம் கொண்டு அவர் உயர்ந்தாரா விண்ணுலகம் தாண்டி எல்லோ
வச்சோம் மேனியில ஐயா பெரியாண்டி அந்த கொலிக்குதையா மேனியில அப்பா பெரியாண்டி இந்த கதையாக கை நாடுங்க சுவாமி பெரியாண்டி ஆடி வரார் வேலையில அப்பா பெரியாண்டி இட்டியாத சுவாமி பெரியாண்டி இன்பமுட தந்தவாரா அப்பா பெரியாண்டி இட்டியாத ஐயா பெரியாண்டி இன்பமுட தந்தவாரா சுவாமி பெரியாண்டி நாடி வந்த மக்களுக்கு ஐயா பெரியாண்டி நல்ல வாரம் தந்த வாரம் அப்பா பெரியாண்டி நாடி வந்த மக்களுக்கு ஐயா பெரியாண்டி நல்ல வாரம் தந்த வாரம் சுவாமி பெரியாண்டி தேடி வந்த மக்களுக்கு ஐயா பெரியாண்டி தெய்வ வாரம் தந்த வாரம் அப்பா பெரியாண்டி அந்த திருநில ஊரினிலே சுவாமி பெரியாண்டி திகம்பகானார் கோவில் கொண்டார் அப்பா பெரியாண்டி திருநிலை ஊரினிலே ஐயா பெரியாண்டி அந்த திகம்பகானார் கோவில் கொண்டார் அப்பா பெரியாண்டி ஓசையிட்டு நான் அழைக்க சுவாமி பெரியாண்டி ஐயா உத்தமனே வாரும் ஐயா அப்பா பெரியாண்டி ஓசையிட்டு நான் அழைக்க சுவாமி பெரியாண்டி ஐயா உத்தமனே வாரும் ஐயா அப்பா பெரியாண்டி நாடி வந்த மக்களுக்கு ஐயா பெரியாண்டி நீ நல்லா வாரம் தந்தீரையா சாமி பெரியாண்டி நாடி வந்த மக்களுக்கு ஐயா பெரியாண்டி நல்ல வாரம் தந்தீரையா அப்பா பெரியாண்டி ஐயா சுவாமி பெரியாண்டி என்னப்பா பெரியாண்டி